நம்ம இன்றைக்கி ஒரு கிழங்கா மீனுங்க. இதை தான் இன்றைக்கி வறுக்க போகிறோம். நல்லா மொறுமொறுன்னு சிப்ஸு மாதிரி இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. இந்த மீனை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம கிழங்கா மீன் தாங்க வாங்கியிருக்கிறோம். இதை எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிக்கலாம், பஜ்ஜி மாதிரி பண்ணிவிட்டு, இல்லை தவாவில் போட்டும் வறுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்படி தலையை எடுத்துட்டு அந்த வயிற்றில் இருக்கிற பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிடணுங்க. அந்த வாலையும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிடலாம். மேலே உள்ள செதிலையும் நம்ம கத்திலேயே அப்படியே இதுக்கு சொரணும்னா வந்துடும். அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, இது க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே கழுவிட்டு எல்லாத்தையும் காட்டலாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரலாம். இது பாருங்கள், நல்லா இப்படி க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் போட்டுடலாங்க. மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பாதி. இதெல்லாம் போட்டாச்சுங்க. இதோட ஒரு பாதி எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதை நல்லா கையிலே இப்படி கலந்து விட்டுக்கலாங்க. இப்படி கலந்துக்கலாம். இது கிலோ இந்த மீன் 1 கிலோ 200 ரூபா. நாங்கள் 1/2 கிலோ கொடுத்து தான், 1/2 கிலோ வாங்கியிருக்கிறோம் 100 ரூபா கொடுத்து இந்த மீன். இது நல்லா இப்படி எல்லா பக்கமும் மசாலா போடுற மாதிரி, இதுக்கு தண்ணியே தேவையில்லை பாருங்கள். இதுவே நல்லா சரியாக போயிடுச்சு. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதால ஓரளவு கம்மியாக போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க இன்னும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் எல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்படியே ஒரு 15 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எல்லாம் செக் பண்ணால் உப்பு போட மறந்துட்டு இருக்கிறேன். அதுதான் தேவையான அளவுக்கு
உப்பு, அவ்வளோதாங்க. உப்பு போட்டு திருப்பி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா நம்மளுக்கு மசாலா அது ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும், எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சு வராது. அதுக்கு தான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டது. ஓகே, மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம மீன் நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறி இருக்குது. இப்போ நம்ம அதை அப்படியே தவாவில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் வச்சு கடாயில் சூடாகிட்டு இருக்குதுங்க. இப்போது அதில் ஒவ்வொன்றா போடுவோம். இப்படி எல்லாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை ஆகிட்டு இருக்குதுங்க. இதை நல்லா 2 பக்கம் திருப்பி பொன்னிறமானதை எடுத்துடலாம். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு அப்புறமா அந்த பக்கம் திருப்பிடலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம ஒவ்வொரு மீனையாக இப்படி நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இப்படி இன்னொரு பக்கம் வேகத்துக்கு பாருங்கள், எப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்துடுது பாருங்கள். இப்படி இருக்கிற எல்லாமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள், மசாலா ஊற்றி நல்லா சகப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் வேண்டதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா 2 பக்கமும் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இந்த நேரத்தில் அதை நம்ம அப்படியே எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்ததால் எண்ணெய் பாருங்கள் சுத்தமாக அந்த மசாலாவே இல்லை, அப்படியே ஊற்றின மாதிரியே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்ம இருக்கிற மீதி மீன்களையும் போட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, இருக்கிற மீதி எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளின் மீன் பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இருக்கிறது எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. எப்படி வருது பாருங்கள். நம்மளின் கிழங்கா மீனுங்க அற்புதமாக ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கிட்ட பாருங்கள், மொறுன்னு இருக்கும். அப்படியே சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு போட்டதால் 1 ஸ்பூன் தான், ரொம்ப இல்லை, நல்லா மொறுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வெறும் வாய்க்கு கூட சுட அப்படியே சாப்பிட்லாம். இதில் முள் அவ்வளோவா இருக்காது. இந்த வெள்ளைக்கிழங்க நடுவு முள் அது மெலிசாக இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சதுவே அதுவும் நல்லா மொறுன்னு ஆகிடும். அப்படியே நீங்கள் க்ளீன் பண்ணி பொரித்து அப்படியே சாப்பிட வேண்டியதாக. எந்த பாகமும் எடுத்து போட முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.